நண்பர்களுக்கு வணக்கம். ஐரோப்பா ஃபுல்லாவே கடந்த கொஞ்ச நாளா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, பயங்கரமான வெப்ப அலை நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால பல நாடுகள்ல வெப்பநிலை 40°C தாண்டி பதிவாயிட்டு இருக்குதாம். இந்த அசாதாரண வெப்பத்தினால கிட்டத்தட்ட 1000க்கு மேல அங்க உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற மாரி உலக சுகாதார அமைப்பு, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே பல நாடுகள்ல மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், உள்ளேயே இருங்கன்ற மாதிரி எச்சரிக்கைகளும் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா இந்த ஐரோப்பா கண்டம் அப்படின்றது உலகத்திலேயே மிக சீக்கிரமாகவே வெப்பமடைந்து வர்ற ஒரு கண்டமா தான் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல் இது மாதிரி நாடுகள்ல இது வரைக்குமே வரலாறு காணாத வெப்பநிலை அங்க பதிவாகி இருக்குது. உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்துல ஐரோப்பாவினுடைய வெப்பநிலை உயர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வெப்ப அலைக்கு பின்னால என்ன காரணம், ஏன் இவ்வளவு தீவிரமா இந்த வெப்பம் அதிகரித்திருக்கு இப்படின்றத குறிச்சு வானிலை நிபுணர்கள்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வெப்ப அலைக்கு முக்கிய காரணம் ஒமேகா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வானிலை அமைப்பா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய ஒரு அரிதான காற்றழுத்த அமைப்பு. இந்த வட ஆப்பிரிக்காவில இருந்து மிக அதிகமான வெப்பமுள்ள காற்றை ஐரோப்பாவுக்கு கொண்டு வரக்கூடிய உயர் காற்றழுத்த மண்டலம் 2 குறைந்த காற்றழுத்த மண்டலங்களுக்கு நடுவுல சிக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பு, அதாவது நம்ம ஒமேகான்னு இப்படி போடுவோம் இல்லையா, அந்த கிரேக்க எழுத்தான அந்த ஒமேகாவை ஒத்து இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஒமேகா பிளாக் அப்படின்ற பெயர் பொதுவா வந்திருக்கு. இந்த ஒமேகா பிளாக் உருவானதுக்கு அப்புறமா அது கூடிய சீக்கிரம் அங்கிருந்து நகராது. ரொம்ப நாட்கள் இல்லைன்னா கொஞ்ச நாட்கள், பல வாரங்கள் கூட அது ஒரே இடத்துல இருக்கும். இதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இதை ஐரோப்பிய வானிலை முன்னறிவு மையத்தினுடைய நிபுணர் சமந்தா ஃபார்கேஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வளிமண்டலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் இதுதான், டிராபிக் ஜாம் மாதிரியான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கி இருக்காங்க. இந்த ஒமேகா பிளாக் நீண்ட நேரம் இருந்துச்சுன்னா அது ஹீட் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆபத்தான ஒரு வானிலை அமைப்பா மாறும். இத நம்ம ஒரு பாத்திரத்து மேல மூடி போட்டு வைக்கிறோம் இல்லையா, அது கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா உயர் காற்றழுத்தம் காரணமா மேல இருந்து கீழே இறங்குற காற்று மறுபடியும் சூடாகுது. அதே நேரத்துல தரையில உருவாகிற அந்த வெப்பமும் வெளியேற முடியாம சிக்கிக்குது. இதனால இங்க மேகங்கள் எதுவுமே உருவாகிறது கிடையாது. அதனால மழையும் பெய்யாது, காற்றோடைய வேகமும் குறைஞ்சிடுது. இப்ப தொடர்ந்து கண்டினியூஸாவே நேரடி சூரிய ஒளி பூமியை டைரக்டா தாக்குனுச்சுன்னா நிலப்பரப்பு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும் தானே. இதனால வெப்பநிலை வேகமா உயரும். இந்த ஒரு வகையான வானிலை அமைப்புகள் புதுசு அப்படின்றது கிடையாதுன்ற மாதிரியும் வானிலை நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒமேகா பிளாக் அப்புறம் ஹீட் டோம் இது மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் உலகத்துல நிறைய இடத்துல அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப அதோடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருப்பதற்கு இந்த காலநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளைமேட் சேஞ்ச், இதுதான் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் இப்ப முக்கியமா சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பூமி வெப்பமடைதல் காரணமா உலகத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலையே தொடர்ந்து உயர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால இது போன்ற வானிலை அமைப்புகள் உருவாகும் போது முன்னாடி இருந்ததை விட அதிகமான ஒரு ஹீட்டை தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால வெப்ப அலைகள் ரொம்பவே தீவிரமாகவும் அது நீண்ட காலம் நீடிப்பதாகவும் மாறி இருக்கு. இப்ப இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய தலைமை வானிலை நிபுணர் வில் லாங் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப ஒரு தடவை இந்த வானிலை அமைப்பு உருவானுச்சு அப்படின்னா அதை உடைக்கிற அளவுக்கு வேறு வானிலை சக்திகள் எதுவும் இருக்காது. அப்படி இல்லாததுனால அது தானாகவே தொடர்ந்து வலுப்பெற்று பல நாட்கள் அதே ஸ்டேஜ்ல இருந்து அது கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வெப்ப அலை காரணமாக பல நாடுகள்ல காட்டு தீ அபாயமும் அதிகரிச்சிருக்குது. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டுனாலேயே, ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலேயே பாதிக்கப்படுறவங்களுடைய அந்த பேஷண்ட்ஸோட எண்ணிக்கைலாம் உயர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பெரியவங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், அப்புறம் குழந்தைகள், இவங்க 2 பேருமே சீக்கிரமா நோய் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்காது. ஸோ இவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற மாதிரியும் WHO உலக சுகாதார அமைப்பு ஒரு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. காலநிலை மாற்றம் தீவிரம் அடைந்து வர்ற இந்த நிலையில இது மாதிரி அதீத வெப்ப அலைகள் இனி எப்ப வேணாலும் ஏற்படலாம், அடிக்கடி கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உலக நாடுகள் உடனடியா இந்த காலநிலை மாற்ற
மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும். இது வந்து கண்டிப்பா அவசியம் அப்படின்ற மாதிரியும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரே நாள்ல நடக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது கிளைமேட் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து டக்குன்னு மாறாது. கொஞ்ச நாளைக்கு அந்த சீசன் இருக்கும். இப்போ நார்மலாவே பார்த்தோம்னா ரெய்னி சீசன், சம்மர் சீசன் இது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய காலநிலைகள் இருக்கு. ஸோ இது மாதிரி மாறுறதுனால இதனாலதான் அங்க ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ ஒரு ஹீட்டான பாக்ஸ்ல சாப்பாடு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம். அந்த மூடி வந்து அந்த லிட் வந்து கூலா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெம்பரேச்சர் ஹீட்ல தான் அந்த லிட் இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேப்பர் ஆகி அந்த மூடியும் சேர்ந்து ஹீட் ஆகும். இதனாலேயே வந்து மூடியும் சூடாகும் இல்லையா? இதே ப்ராசஸ் தான் இங்க ஐரோப்பா ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்குது. ஐரோப்பா மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இதே நிலைமை தான். அங்கேருந்து வரக்கூடிய அனல் காற்று ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல தாக்குது. இதனாலேயே அங்க 1000 பேருக்கு மேல இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள், முதியவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர் நேரடியா பூமிக்கு வரும்போது அது அவங்களுடைய அந்த புற ஊதா கதிர்கள் சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் குழந்தைகள், முதியவர்கள் இவங்களுடைய ஸ்கின்ல பட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி தோல் வியாதிகள் இது மாதிரி வருது. பொதுவாகவே குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்காது. இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஜெனரேட் ஆகாததுனால, ப்ராப்பரா இல்லாததுனால எந்த ஒரு நோயா இருந்தாலும் சீக்கிரமா அவங்களை வந்து பாதிக்கும். ஸோ இந்த வரிசையில குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உலக நாடுகள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா இங்க காட்டு தீ பரவும் அபாயமும் அதிகமா இருக்குது. இதனால வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாம காட்டுல இருக்கக்கூடிய வன விலங்குகள், இயற்கை பொருட்கள் கூட வந்து சேதமாகலாம். இது இப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா இது மிகப்பெரிய இப்ப எப்படி சுனாமி வந்துச்சு அது மாதிரி இந்த வெப்ப அலையினால மற்றும் ஒரு பாதிப்பு அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் WHO வந்து இப்ப உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் இப்ப நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஐரோப்பால மட்டும்தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது அடுத்ததாக ஒவ்வொரு கண்டமாக மாறும் அப்படின்ற மாதிரியும் WHO வந்து சொல்லியிருக்கிறாங்க.